சுகத்தை குறித்து தியானிக்க போகிறோம். இந்த அற்புத சுகத்தில் தேவன் தம்மை எப்படிப்பட்டவராய் வெளிப்படுத்தினார் என்பதை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம். அது எங்கே இருக்கிறது என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 17வது அதிகாரத்திலே இந்த அற்புத சுகம் விவரிக்கப்பட்டிருக்கிறது. எந்த வசனங்களிலிருந்து என்று பார்த்தால் 14வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் இந்த அற்புத சுகத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் மற்ற 3 சுவிசேஷ புஸ்தகத்தில் பார்த்தால், மார்க்கு எழுதின சுவிசேஷத்திலும் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலும் 9ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவம் விவரிக்கப்பட்டிருக்கிறது. மார்க்கு 9ல் நம்ம எங்கேருந்து இந்த வசனத்தை படிக்கலாம்னா, அதே மாதிரி 14 வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் இந்த அற்புத சுகம் விவரிக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷத்தில் 9வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரைக்கும் இந்த அற்புத சுகத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 3 சுவிசேஷ புஸ்தகத்தை நாம் ஒப்பிட்டு பார்ப்போமானால், மார்க் தான் இதை பற்றி அநேக விவரங்களை அதிகமாக கொடுத்து விரிவாக எழுதியிருக்கிறார். ஆகவே நாம் மார்க் எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். 9ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் இந்த அற்புத சுகத்தை குறித்து நாம் வாசிக்கலாம். அதற்கு முன்பதாக, இந்த அற்புத சுகத்தை ஆண்டவர் செய்வதற்கு முன்பதாக, இந்த 3 சுவிசேஷ புஸ்தகத்திலும் நாம் என்ன பார்ப்போம் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? தனித்து ஒரு உயர்ந்த ஒரு மலைக்கு ஏறி செல்லுகிறார். யாரோடு கூட செல்லுகிறார் தெரியுமா? அவருக்கு அநேக சீஷர்கள் அந்த நேரத்தில் இருந்தார்கள். அதில் 12 பேர் பிரதான அப்போஸ்தல சீஷர்களாக அவர் தெரிந்து கொண்டார். அந்த 12 பேரில் ஆண்டவர் 3 மாத்திரம் இந்த உயர்ந்த மலைக்கு அழைத்து செல்லுகிறார். அவர்கள் யார் என்றால், பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த 3 பேரையும் ஆண்டவர் அழைத்து செல்லுகிறார். அந்த மலையிலே அவர்கள் யாரை தரிசிக்கிறார்கள் தெரியுமா? எலியாவையும் மோசையும் தரிசிக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவரோடு கூட வந்து அந்த நேரத்தில் ஆண்டவர் மறுரூபமாகிறார். தங்களுடைய சீஷர்களுக்கு முன்பதாக அவர் மறுரூபமாகும் பொழுது இந்த 3 அவர்கள் என்ன சம்பாஷித்தார்கள் என்று பார்த்தால், ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை குறித்து, ஆண்டவர் என்னென்ன பாடுகளை படப்போகிறார் அதை குறித்து இந்த 3 என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, எலியா, மோசே, இந்த 3 இவர்களை இந்த சம்பவங்களை குறித்து விவாதித்ததாக எழுதப்பட்டிருக்கிறது லூக்கா சுவிசேஷத்திலே. அதன் பிற்பாடு அவர்கள் இறங்கி வருகிறார்கள். இதை மறுரூப மலை அனுபவம் என்று சொல்லப்படுகிறது. இந்த அனுபவத்துக்கு பிற்பாடு இந்த சீஷர்களோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலையை விட்டு இறங்கி வருகிறார். இறங்கி வந்து பார்த்தால் அவருடைய மற்ற சீஷர்களோடு கூட வேத பாரகர்கள் தர்க்கித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறார். எதை குறித்து இவர்கள் தர்க்கிக்கிறார்கள் அப்படின்ட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போய் அவங்ககிட்ட கேட்குறார். எதை குறித்து இங்க கூட நீங்கள் விவாதிச்சுட்டு இருக்கீங்க? இவ்வளோ கோபமாக, இவ்வளோ ஆக்ரோஷமாக எதை குறித்து விவாதிக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் சொல்கிறாரு, ஐயா, என்னோட மகனை உங்கள் சீஷர்கிட்ட நான் கூப்பிட்டு வந்தேன். என் மகனுக்கு சந்திர ரோகம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை ஆங்கிலத்தை எபிலெப்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வியாதி என்ன பண்ணுதுனாக்கா, அது ஒரு வலிப்பு நோய் மாதிரி. இது எப்பப்பெல்லாம் வருதோ, இது அந்த ஐயா என்ன சொல்கிறாருன்னா, அந்த தகப்பன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு ஆவி இவனை பிடிக்குது. அது ஒரு ஊமையான ஆவி. அவனை இது பேச விடுறதில்ல. அதனால் இவன் பேசவே மாட்டான். இவன் ஊமையாக இருக்கிறான். அவன் ஊமையாக இருக்கிறது மாத்திரம் இல்லை, அப்பப்போ இந்த வலிப்பு நோய் வரும் பொழுது அவனை அது என்ன பண்ணுதான், அக்கினியிலும், அதாவது தீயில, எங்கேயாவது தீ இருக்குன்னா அதில் போய் தள்ளி விடுது. தண்ணி இருக்கிற இடத்துல போய் அவனை தள்ளி விடுது. சாதாரணமாக வலிப்பு நோய் வந்தவங்களை பார்த்திங்கன்னா, அவங்க அப்படியே பற்களெல்லாம் கடித்து கொண்டு, அந்த நரம்புகள் மூளையில் இருக்கிற நரம்புகள் ஒரு சீஷர்னு சொல்கிறாங்க, ஒரு அட்டாக் மாதிரி. அது அப்படியே ஸ்தம்பித்து போகிறதுனால, அந்த நரம்புகள் சரியான வேலை செய்யாததுனால, சரியான இன்ஸ்ட்ரக்ஷனை மற்ற கைகளுக்கும் கால்களுக்கும் கொடுக்க முடியாததுனால, அந்த அட்டாக் வரும்போது என்ன பண்ணுறாங்க, அவங்க எதையாவது அப்படியே இழுத்துட்டு அவங்க பற்களை கடிச்சிட்டு, சில நேரத்தில் நாக்கு கூட கடிச்சு நாக்குலேருந்து கூட ரத்தம் கொட்டுமா. அந்த மாதிரி ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இந்த ஐயாவனுடைய மகன் தள்ளப்பட்டிருக்கிறான் அப்படின்ட்டு பார்க்குறோம். தீயிலும் அவனை தள்ளிடுது, தண்ணீர்லையும் தள்ளிடுது. அநேக நேரத்தில் இவனை சாகடிக்கிறதுக்கு இந்த ஆவி ரொம்ப ட்ரை பண்ணுது. ஆனாலும் அந்த கொடிய விடுதலையிலேருந்து அவனுக்கு விடுதலையே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியவர் ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், என்னுடைய குமாரனுக்கு, ஆனால் நான் கூப்பிட்டு வந்தேன் உங்கள் சீஷர்கள்கிட்ட. ஏன்னா நீங்கள் தான் நிறைய அற்புதம் செய்கிறீங்க. அதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் பார்த்தோம்னா, 10வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கெல்லாம் அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார், வரங்களை கொடுத்து அனுப்புகிறார். நீங்கள் போயிட்டு இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னத்தை கொடுத்து அனுப்புகிறார்? வரம் கொடுத்து எல்லாரையும் சுகமாக்குங்க, எல்லாரையும் கட்டுகள்லேருந்து விடுதலை ஆக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புகிறார். அவங்களும் பார்த்தீங்கன்னா சீஷர்களை 2 பேரும் அனுப்பும் பொழுது போயிட்டு அநேகரை விடுதலை ஆக்கிட்டு சந்தோஷமாக ஆண்டவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க.
ஆண்டவரே, நாங்கள் வந்து உங்களுடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தணும், நிறைய பேரை விடுதலை ஆக்கணும், நிறைய பேரை சுகமாக்கணும், ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவரும் வந்து களி கூறுறார். இப்படிப்பட்ட நிலைமையில அப்போ இதே மாதிரி அதனால தான் இந்த பெரியவர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய பையனை கூப்பிட்டு வந்திருக்காரு. என் பையனுக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்குது, அவனை சுகமாக்குங்க, அவனை விடுதலை ஆக்குங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் சீஷர்களால் அவங்கள விடுதலை ஆக்க முடியல. இந்த சந்தர்ப்பத்திலாவது காத்திருந்த வேதபாரகர், ஏன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்கணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்டையும் சீஷர்கிட்டையும் குற்றம் கண்டுபிடிக்கிறதா அவங்களோட வேலை. குற்றம் கண்டுபிடிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கான். இவனை விடுதலை ஆக்க முடியலன்னு சொன்ன உடனே அவங்க இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை குறித்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, நான் எது வரைக்கும் உங்ககிட்ட இருப்பேன், எது வரைக்கும் உங்களோட பொறுமையாக இருப்பேன்னு ஆண்டவர் கேட்குறாரு. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் அவர் சிலுவைக்கு போக வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சுன்ட்டு. அதனால அவர் வந்து அவரை போலவே அவருடைய சீஷர்களும் இந்த வரங்களை பயன்படுத்தணும், இந்த மாதிரி பிசாசுகளை வந்து துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எதிர்பார்த்தார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் விசுவாசம் இல்லாமல் இருந்தீங்க. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் மற்ற 3 சீஷர்களும் அந்த மறுரூப மலைக்கு போயிருந்த நேரம். அதனால இந்த சீஷர்கள் என்ன ஆயிட்டாங்க, அவங்களுக்கு விசுவாசம் குறைஞ்சி போச்சு. விசுவாசம் குறைஞ்ச ஆண்டவர் இருந்திருந்தா அவர் தானே சுகமாக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் விசுவாசம் அவங்களுக்கு கம்மியாயிடுச்சு. அப்போ பார்த்து தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அப்போ வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்குறாரு, அந்த பையனோட அப்பா கிட்ட ஆண்டவர் கேட்குறாரு, சரி எத்தனை நாளாக வந்து இந்த மாதிரி உங்கள் பையனுக்கு இருக்குது, ஒரு டாக்டர் மாதிரி கேட்குறாரு. அவருக்கு எல்லாமே தெரியும், இருந்தாலும் கேட்குறாரு. அப்போ வந்து அந்த அப்பா சொல்கிறாரு, அவனுக்கு வந்து சிறு வயது தொடங்கி இது இருக்கிறது. அந்த பையன் பார்த்திங்கன்னா அவன் ரொம்ப சின்ன பையன் கிடையாது. ஏன்னா லூக்காவுடைய சுவிசேஷத்தில் 9வது அதிகாரம் 35 42 எழுதப்பட்டிருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு வாலிபன்னு போட்டிருக்கு. ஏன்னா அந்த இளைஞரை ஆண்டவர் திருப்பி கொடுத்தாருன்னு போட்டிருக்கு. உங்கள் அப்பா சொல்கிறாரு, சிறு வயது முதல் அவனுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொன்ன உடனே அப்போ ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, உடனே அந்த பையனை பார்த்து அவனுக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்தாவியை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அதட்டினார்னு போட்டிருக்கு. மத்தியில் அதட்டினார்னு போட்டிருக்கு. என்ன சொல்லி அதட்டினார்னா, நீ அவனை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அதட்டினார்னு. அப்படியும் அந்த அசுத்தாவி பாருங்க, அப்படியே அவனை அழக்கடிச்சு அவனை கசக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா அது வெளியேறுது. அந்த பையன் வந்து அப்படியே ஒரு செத்தவனை போல விழுந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. அவன் படுத்து கிடந்ததை பார்த்தா எல்லாரும் அவன் செத்து போயிட்டானே நினச்சிட்டாங்களாம். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, குனிஞ்சி, ஏன்னா அவர் தான் நம்மளுடைய பிரதான மேய்ப்பர் இல்லையா, குனிஞ்சி அவனை தூக்கி எடுத்து அந்த பையனை உயிருள்ளவனா, அந்த இளைஞனை உயிருள்ளவனா அவருடைய அப்பா கையில் ஒப்பு கொடுத்தாருன்னு போட்டிருக்கு. அவங்க அப்பா கையில் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் இன்னொன்று கேட்குறாரு. என்ன தெரியுமா, உன் பையனுக்கு இது எவ்வளோ நாளாக இருந்ததுன்னு கேட்டார். அதுக்கடுத்து, நீ விசுவாசிக்கிறையா, என்னால் இதை செய்ய முடியும்னு நீ விசுவாசிக்கிறியா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாள், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இதுதான் ஆண்டவர் எக்ஸாக்டாக சொன்ன வார்த்தை, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னு. உடனே அந்த தகப்பன் என்ன திரும்ப பண்ணுறாரு, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க. எவ்வளோ ஒரு உண்மையான வார்த்தை பாருங்களேன். உண்மையிலே விசுவாசித்ததுனால தான் அவர் அந்த பையனை வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட கூப்பிட்டு வந்திருக்கார். ஆனால் இந்த சுற்றி இருக்கிறவங்களாம் சீஷர்களால் குணமாக்க முடியலன்னொன்னா அவர் மனசு எப்படி கஷ்டப்பட்டுருக்கும் இல்லையா. ஒரு வேளை என் பையன் குணமாகாமல் போயிட்டானா, அதுவும் அந்த வேத பாரகர்கள்லாம் வந்து எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி அவங்களாம் வேறு தர்க்கம் பண்ணுறாங்க. என்னப்பா உங்கள் ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும்னு சொன்னீங்க, நீங்கள் போயிட்டு அங்கெல்லாம் சுகமாக்கிட்டு வந்தேன்னு சொன்னீங்க, இவனை உங்களால் சுகமாக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தர்க்கம்லாம் பண்ணும்போது அதெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது அதெல்லாம் அவிசுவாசமான வார்த்தைகள், சந்தேகமான வார்த்தைகள். அதெல்லாம் கேட்டப்ப ஒருவேளை அவருக்குள்ளேயும் ஒரு டவுட் வந்திருக்கும், ஒரு சந்தேகம் வந்திருக்கும். உண்மையிலே இவரால் வந்து விடுதலை ஆக்க முடியுமா, இல்லை என் பையனை யாருமே குணமாக்க முடியாதா. அதனால தான் அவர் வந்து கண்ணீரோடு கேட்டார்னு சொல்கிறார். கண்ணீரோடு என்ன சொல்கிறாராம், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உங்களால் கண்டிப்பாக என் மகனை குணமாக்க முடியும், நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். எனக்குள்ளே ஏதாவது அவிசுவாசம் இருந்துச்சுன்னா அது நீங்கும்படி உதவி செய்யும். இன்றைக்கி நம்மளும் அநேகர் வந்து நான் விசுவாசிக்கிறோம் நம்ம சொல்கிறோம், ஆனால் நமக்குள்ளே என்ன அவிசுவாசம் இருக்குதுன்றது நமக்கு தான் தெரியும். நமக்குள்ளே என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது அப்படின்றது நமக்கு தான் தெரியும். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட, அவர் தான் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறார். அதனால் அவர்கிட்ட மட்டும்தான் நம்ம அந்த முழுமையான விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த தகப்பன் அப்படி சொன்னப்போ தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், அந்த பிசாசை பார்த்து வெளியே போன் அதட்டினார் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, இந்த இடத்துல ஆண்டவர் தம்மை எப்படி வெளிப்படுத்தினார்,
சரி, எப்படி வெளிப்படுத்தினார் பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் நம்ம பார்த்தோன்னா சீஷர்கள் அதுக்கப்புறமா தனியாக வந்து கேட்குறாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நாங்கள் இவ்வளோ தூரம் போயிட்டு நீங்கள் எங்களை அனுப்பினப்ப எல்லா அற்புதத்தையும் செஞ்சுட்டு வந்தோமே, அநேகரை சுகமாக்கினோமே, அநேக பிசாசுகளை துரத்தணுமே உங்கள் நாமத்தினால, ஏன் இந்த பர்டிகுலர் பிசாசை எங்களால் துரத்த முடியல அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஜாதி பிசாசு, இந்த வகையான பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி இது நீங்கி போகாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களாக இருந்தாலும், ஆண்டவர்கிட்டேருந்து எவ்வளோ வரங்களை பெற்று வல்லமையாக நீங்கள் கிரியை செய்கிறவங்களாக இருந்தாலும் என்ன தேவையா? ஜெபமும் உபவாசமும் தேவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நம்மளோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஜெபம் பண்ணார், அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. லூக்கா 3வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, அவர் ஞானஸ்தானம் பெற்றுட்டு அதனால அவர் ஜெபம் பண்ணாராம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ண பொழுதுதான் வானம் திறக்கப்பட்டு ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் இறங்கினார். இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவர்கள் பிரியமா இருக்கிறேன்னு ஆண்டவர் பேசுனதை நம்ம கேட்குறோம். அது மட்டும் இல்லை, ஞானஸ்தானம் பெற்றபோது மட்டும் ஆண்டவர் ஜெபம் பண்ணல, எல்லா இடத்துலையும் அவர் ஜெபம் பண்ணதை குறித்து நம்ம பார்க்க முடியுது. இதே மத்தேயு எழுதின லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 5வது அதிகாரம் 16வது வசனத்தில் என்ன தெரியுமா போட்டிருக்கு? அவர் தனித்து போய் ஜெபம் பண்ணினார், வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் ஜெபம் பண்ணினார்னு போட்டிருக்கு. மார்க் 1:35 போட்டிருக்கு, அவர் என்ன பண்ணாரா, அதிகாலையில் இருட்டோடே எழுந்து தனித்து போய் வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் ஜெபம் பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். அவர் தான் ஆண்டவரே. அவரே ஜெபித்தார்னா நம்ம எந்த அளவுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு இதுலேருந்தே நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஸோ அவர் ஜெபிச்சதுனால தான் ஆண்டவர் பிதாவோடு கூட இருந்த தொடர்பு. அவர் சொல்கிறாரு, பிதாவானவர் செய்கிறத நான் என்ன அவர் செய்கிறத பார்த்தோன்னா அதை தான் நான் செய்கிறேன், அவர் சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ அவரோட கிரியைகளை நாம் செய்யணும்னா அவரோடு கூட நமக்கு ஒரு தொடர்பு இருக்கணும். அதுதான் ஜெபம். ஜெபம்ன்றது என்ன? அவருக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு. எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரோட கனெக்ஷனில் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால் கிரியை செய்ய முடியும். அதனால தான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எல்லா பிசாசையும் துரத்தணுமா, எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கணுமா, என்ன பண்ணணும்? நீங்கள் ஜெபம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து உபவாசம். உபவாசத்தை குறித்து மத்தேயு 4:2 நம்ம பார்க்குறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாள் இரவும் பகலும் உபவாசம் இருந்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம நினைக்கிறோம் உபவாசம்னா சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், அதுதான் உபவாசம். உண்மையிலே உபவாசம் உணவை தவிக்கிறது மட்டும் இல்லை, அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவர் கூட இருக்கிற அந்த தொடர்பில் இருக்கிறது தான் உபவாசம். அவருக்கு நம்ம துதிக்கிறது, அவர் கூட நம்ம பேசுறது, அவர் சத்தத்தை கேட்கிறது, அதை தான் ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். அதனால தான் ஏசாயா 58வது அதிகாரத்தில் என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு? ஆண்டவருக்கு உகந்த உபவாசம் எது அப்படின்னா அந்த லிஸ்டே ஏசாயா 58 கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா 58:10வது வசனத்தில் சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவருக்கு உகந்த உபவாசம். சிறுமைப்பட்ட ஆத்மானா யாருங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லாத ஆத்மா தான் சிறுமைப்பட்ட ஆத்மா. அவரை அறியாத ஆத்மாக்கள் தான் சிறுமைப்பட்ட ஆத்மா. அந்த சிறுமைப்பட்ட ஆத்மாக்களை திருப்தியாக்கணும். எப்படி ஆத்மாவை திருப்தியாக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, இதே அதிகாரத்தில் 58வது அதிகாரம் ஏசாயால 6வது வசனத்தில் போடப்பட்டிருக்கு, கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கணும். ஆத்ம கட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ இந்த பிசாஸ் பிடியில் இருந்த இந்த மகனை கூட பார்த்தீங்கன்னா, அந்த பிசாஸ் அவனுடைய நாவை கட்டி வச்சிருந்தது, அதனால தான் ஊமையனாக இருந்தான். சில நேரத்தில் காதுகளை கட்டு வச்சிருக்கு, அதனால காதுகளை அடைச்சி வச்சிருக்கு, அதனால காது கேட்காம இருக்காங்க. ஸோ செவிட்டு மூமையுமான அநேக பிசாசுகளை ஆண்டவர் துரத்தி இருக்கிறார். எப்படி துரத்துறாரு? இந்த மாதிரி அதட்டி தான் துரத்தி இருக்கிறார். வெளியே போன் கட்டளையிட்ட ஆண்டவர் துரத்தி இருக்கிறார். அப்போ கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கணும், அதுதான் ஆண்டவருக்கு உகந்த உபவாசம். அது மட்டும் இல்லைங்க, நுகத்தடிகளை உடைக்கணும். எத்தனை பேர் பிசாசனுடைய நுகத்தடியை சுமந்துட்டு இருக்காங்க, அந்த நுகத்தடியெல்லாம் உடைக்கணும். அப்புறமா பசி இல்லாதவர்களுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும். வழக்கமாக இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்குவோம்? சாப்பாடு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதை உலகத்தில் இருக்கிற எல்லாருமே செய்யலாம். யார் யாருக்கெல்லாம் உணவு நல்லா இருக்கோ, சாப்பாடு ஆண்டவர் நிறைய கொடுத்துருக்காரோ, அவங்க எல்லாருமே தான தர்மம் செய்யலாம், அநேகரை போஷிக்கலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் என்ன ஒரு விசேஷித்த உணவு இருக்குது தெரியுமா? ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அதனால ஆத்ம பசி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை பகிர்ந்து கொடுக்கணும்.
நமக்குன்னு மட்டும் ஆண்டவரை வச்சுக்காம மற்றவங்களுக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை பகிர்ந்து கொடுக்கணும். அதான் பசி உள்ளவனுக்கு உங்கள் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம பசி பட்னியாக இருந்தால் உபவாசம்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையான உபவாசம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொடுப்பது. வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கணும். என்ன வஸ்திரத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறாரு? நீதியின் வஸ்திரம். அழுக்கான கந்தையான உடையை தான் நாமளும் தரித்திருந்தோம் இல்லையா? நம்ம பாவ வாழ்க்கையில் இருந்தப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய ரத்தத்தினால் நம்ம கழுவுனப்ப தான் அவருடைய நீதியின் உடையை நமக்கு தரிப்பித்தார். அநேகர் இன்னும் அழுக்கான உடையில தான் இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணணும்? அந்த வஸ்திரத்தை களைந்து போட்டு அவங்களுக்கு புது உடை. என்ன உடை? நீதியின் உடை. உங்கள் நீதியை நீங்கள் கொடுக்க முடியாது, என் நீதியை நமக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா நமக்குன்னு நீதின்னு ஒன்றும் கிடையாது. அவர் மட்டும்தான் நீதியின் சூரியன். அவரோட நீதியை தான் இன்னைக்கு நம்ம தரித்து கொண்டு இருக்கிறோம். அவரால் மட்டும்தான் நம்ம பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அந்த நீதியின் உடைய நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு கொடுக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த பரிசுத்தமான உடைய வந்து நாம் அவங்களுக்கு கொடுக்கணும். இதை தான் நம்ம ஏசாயா 58வது அதிகாரத்தில் ஆண்டவருக்கு உகந்த உபவாசம்னு பார்க்குறோம். நீங்கள் அதை வீட்டில் வாசித்து பாருங்களேன். அப்படிப்பட்ட ஒரு உபவாசம் இருந்தால் அதனால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வரும், என்னென்ன பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு அந்த அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். சரி, இதெல்லாம் வந்து உபவாசம் இருக்கிறதுனால ஜெபிக்கிறதுனால நமக்கு வர பலன்கள். இப்படி இருந்தால் நம்ம எல்லா பிசாசையும் துரத்தலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல நாமளும் ஊழியம் செய்யலாம். இந்த இடத்துல ஆண்டவர் தம்மை எப்படி வந்து வெளிப்படுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் ஆண்டவர் பிசாசை துரத்தியிருக்கார். எல்லா இடத்துலையும் வெளியில் போன்னு சொன்னால் அது போயிடுது. ஆனால் இந்த பிசாசு ஒரு டிஃப்ரெண்ட்டான பிசாசு பார்த்துக்கோங்க. ஏன்னா சீஷர்களால் இதை விரட்ட முடியல. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணுறாரு? இதை அதட்டி விரட்டினார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ நான் இதை குறித்து ரொம்ப தியானித்து கொண்டு இருந்தப்ப நான் நினச்சேன், சரி ஆண்டவர் ஜெப வீரராக இருந்தார், அதனால் அந்த தன்மையை தான் வெளிப்படுத்தியிருக்காரு. அப்போ ஆண்டவர் வந்து எனக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டவர் உண்மையிலே ஜெப வீரர் தான். அவரை மாதிரி நம்ம யாரும் ஜெபிக்க முடியாது. சிலுவை பரியந்தமும் தம்மை தாழ்த்தினார், ஜெபித்தார். பிதாவானவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் அவர் செய்தார். ஆனால் இதில் இன்னொரு விசேஷமான ஒரு தன்மையை ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கார். ஏசாயா 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 6வது வசனம். எல்லா கிறிஸ்மஸ் அப்பவும் நம்ம இந்த வசனத்தை வாசிப்போம். என்ன வசனம்? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம்னு 5 நாமங்கள் எழுதப்பட்டிருக்கு. என்ன நாமம்? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இதில் ஆண்டவர் எந்த தன்மையை வெளிப்படுத்தினான்னு கண்டுபிடிச்சிங்களா? வல்லமை உள்ள தேவன். எபிரேயரில் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா எல் கிபோர் அப்படின்னு சொல்கிறாங்க. கிபோர் இந்த வார்த்தை வந்து இந்த நாமம் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான நாமம். ஏன்னா கிபோர்னா ஒரு வல்லமை உள்ள தேவன், அவர் பராக்கிரமம் உள்ள தேவன். அந்த பராக்கிரமம் உள்ள தேவன் நம்ம கூட இருக்கும்போது யார் நமக்கு எதிராக வர முடியும்? அவரை நீங்கள் அந்த மாதிரி உருவப்படுத்தி பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட், ஹீ இஸ் த மைட்டியஸ்ட் காட். அந்த மைட்டி காடுக்கு தான் வந்து எல்கிபோர்னு பேர். அவர் வல்லமை உள்ள தேவன். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். எல்லா வல்லமையும் அவரோடது தான். அந்த வல்லமையை தான் ஆண்டவர் இந்த இடத்துல வந்து வெளிப்படுத்தி இருக்காரு. எப்படி வெளிப்படுத்தி இருக்காரு? எந்த பிசாசும் அவரோட வல்லமைக்கு அடங்கி தான் ஆகணும். அவர் வந்து ஒரு அதட்டினார்னா போதும், அவருக்கு குரலை உயர்த்தி வெளியே போன்னு சொன்னால் போதும், அது போய் தான் ஆகணும். அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல செய்தார். தம்முடைய வல்லமையை ஆண்டவர் வந்து வார்த்தையினால் வெளிப்படுத்தினார். வல்லமையுள்ள வார்த்தையை அந்த பிசாசுக்கு விரோதமாக ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதனால தான் அவர் இந்த இடத்துல எப்படி தம்மை வெளிப்படுத்தி இருக்காரு? எல் கிபோர், வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவனாக தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்ம இதை வந்து எங்கே பார்க்கலான்னா, வேற எந்த இடத்துல இதை பார்க்கலான்னா, நியாயாதிபதிகளில் பார்க்கலாம். நியாயாதிபதிகளில் வந்து கிதியோன் அப்படின்ற ஒரு நியாயாதிபதியை பற்றி எழுதப்பட்டிருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிதியோனோட சம்பவத்தில் கிதியோன் ரொம்ப பயந்து போயிட்டு தான் என்ன பண்ணுறாரு, இவங்களுக்கு பயந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து திராட்சை ஆலையில் போயிட்டு போர் அடிச்சிட்ருக்கார். அப்போ வந்து அங்கே தூதன் வந்து அவரை சந்திக்கிறார். அந்த தூதன் அவரை பார்த்து என்ன சொல்கிறாரு? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இவரே பயந்து போய் அங்கே வந்து போர் அடிச்சுட்டு இருக்காரு. அவரை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பராக்கிரமசாலின்னு சொல்கிறார். ஏன்னா கிதியோன் என்ற பேருக்கே என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, கிரேட் வாரியர். அவர் பேரே கிரேட் வாரியர் தான். ஆனால் அவருக்கு அது வந்து தெரியல.
அப்போ ஆண்டவர் தூதனை அனுப்பி அவருக்கு அதை நினைவுபடுத்துகிறார். நான் உன் கூட இருப்பேன் அப்படின்றார். அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் அவர் மூலமாக விடுவிக்கவும் ஆண்டவர் செய்கிறார். நம்மளுடைய ஆண்டவர் அவர் பராக்கிரமசாலியாக இருக்கிறதுனால நம்மளை பராக்கிரமசாலியாக மாற்றக்கூடிய ஆண்டவர். இன்றைக்கும் நம்மளை பராக்கிரமசாலியாக மாற்றுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். இது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு உண்மையிலே நடந்த சம்பவம். ஊழியக்காரர் இருந்து ஷேர் பண்ணார். அவர் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு மாமா வீட்டில் இருந்து படிச்சுட்டு இருந்தாராம். பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல ஸ்கூல்ன்றதுனால அவங்க மாமா வீட்டில் அவரை தங்க வச்சு அந்த ஸ்கூலுக்கு அவரை ஜாயின் பண்ணாங்களாம். இவர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது, சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரொம்ப குட்டியாக இருப்பாராம். குட்டியானா ரொம்ப குள்ளமாக, ரொம்ப மெலிந்த தேகமாக இருப்பாராம். இவர் ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு போக ஆரம்பித்தப்ப அந்த கிளாஸில் இருக்கிற பசங்களே அவரை புல்லிங் பண்ண ஆரம்பித்தாங்களாம். அவரை கேலி கிண்டல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்களாம். அதனால் அவர் ப்ளே கிரவுண்டுக்கே போக மாட்டாராம். கிளாஸ் ரூம்குள்ளேயே தான் எப்போதுமே இருப்பாராம். அப்படியும் அந்த பசங்களாம் என்ன பண்ணுவாங்களாம், அதில் இருக்கிற ஒரு ரவுடி கும்பல் பசங்க இவருக்காக வெயிட் பண்ணுவாங்களாம் ஸ்கூல் கேட் கிட்ட. எப்படி அவர் வருவார், வந்தால் இவருக்கு நல்லா அடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பெரிய கொஞ்சம் வாட்ட சாட்டமாக இருக்கிற பசங்களுக்கெல்லாம் குட்டியாக இருக்கிற பசங்களை பார்த்தா ஒரு இலக்காரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போதுமே காத்திருப்பாங்களாம். அதனால இவர் வந்து அந்த பசங்க வெளியில் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் போவாராம் இவர். அப்புறமா இவர் ஒரு வழி கண்டுபிடிச்சாராம். அந்த ஸ்கூலுக்கு இன்னொரு கேட் இருக்குது அப்படின்ட்டு. உடனே இந்த பசங்க இருக்கிற கேட் பக்கமாக போகாமல் அந்த இன்னொரு கேட் பக்கமாக அவர் வந்து என்ன பண்ணாராம், போய் அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பித்தாராம். அந்த இன்னொரு கேட் பக்கமாக இருந்து அவங்க மாமா வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா. இது ஒரு 10 நிமிஷத்தில் நடந்து போயிடலானாக்கா அது ஒரு 3/4 மணி நேரம் ஆகுமா. இவர் ஆனாலும் இந்த பசங்களுக்கு பயந்ததுனால இவர் என்ன பண்ணியிருக்காரு, 3/4 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த கேட் வழியாக போயிருக்கார். இவங்க மாமா நோட் பண்ணிகிட்டே இருந்திருக்கார். என்ன இவன் யூஸ்வலாக வந்து சீக்கிரமாக ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்துடுவானே, இப்போல்லாம் ஏன் இவ்வளோ லேட் ஆகுது. அப்போ வந்து அவங்க மாமா ஒரு நாள் கேட்டாராம், என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இவ்வளோ லேட்டாக வர ஸ்கூல்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா இவர் அந்த பிரச்சனையை சொல்லியிருக்கார், இந்த மாதிரி பசங்கள்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் என்ன செஞ்சிருக்காரு, சரி ஓகே நீ கவலைப்படாத, நாளைக்கு நீ ஸ்கூல்லேருந்து ஈவினிங் நீ வர வேண்டாம், நீ அங்கேயே இரு, நான் என் பையனை அனுப்புகிறேன் உன்னை கூப்பிட்டு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாமாவோட பையன் வந்து பெரிய பையனா அவர் வந்து காலேஜ் படிக்கிறார். அவர் நல்லா வாட்ட சாட்டமாக திடகாத்திரமாக ஹைட்டு வெயிட் இருக்கிற ஒரு பையன். ஸோ அவரை வந்து அவன் காலேஜ்லேருந்து வரும்போது நீ உன்னை பிக்கப் பண்ணிட்டு வந்துடுன்னு சொல்லியிருக்கார். ஸோ அடுத்த நாள் ஸ்கூலில் ஈவினிங் ஒரு கிளாஸ் ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கார். அப்போ எங்கள் மாமா பையன் வந்திருக்கார். நல்லா ஹைட்டாக, நல்ல வெயிட்டாக, நல்ல மசில்ஸோட, அப்படி ஒரு பாடி பில்டர் மாதிரி வந்திருக்கார். வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, வந்தவுடனே இவரும் என்ன பண்ணியிருக்காரு, இவரோட பேக்கை கொடுத்துருக்காரு. அவர் வந்து இவரோட பேக்கை தூக்கிட்டு இவர் கூடவே வந்திருக்கார். அப்போ அந்த பசங்கள்லாம் பார்த்தோன்னா அப்படியே மிரண்டு போயிட்டாங்களாம். சுச்சோ இவ்வளோ பெரிய ஆள் இவர் கூட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் ஒரு பஞ்ச் பண்ணால் நம்மளாம் காலின்னு சொல்லிட்டு அந்த பசங்களோடய மெதுவாக நகர்ந்து போயிட்டாங்களாம். இவர் நல்லா கம்பீரமாக அவங்க மாமா பையன் கூட அவங்க கூட வந்து வீட்டுக்கு வந்தாராம். அந்த நாள்லேருந்து அவரை யாரும் கேலியும் பண்ணலையா, கிண்டலும் பண்ணலையா. அவரை பார்த்தா மற்ற பசங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அந்த ஒரு வாலிபன் கூட வந்ததுக்கே அவ்வளோ மரியாதைனா, நம்ம கூட யார் இருக்கா, நம்மளோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் யார், அவர் தான் எல்கிபோ, அவர் தான் பராக்கிரமசாலி, அவர் தான் வல்லமையுள்ள தேவன், அவர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம கூட இருக்கும்போது யாராவது நம்மளை மேற்கொள்ள முடியுமா, யாராவது நமக்கு எதிராக வர முடியுமா? வந்தால் அவர் என்ன பண்ணுவார் உங்களுக்கே தெரியும். இப்போ அவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவர் இந்த நாளில் நமக்கு என்ன செய்ய வந்திருக்கிறார் அப்படின்றத அவர்கிட்ட நம்ம கேட்போமா? இயேசு சுவாமி, தேவரீர் கிருபையாய் தயவாய் கொடுத்திருக்கின்ற இந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலும் சுவாமி உம்முடைய இன்னும் ஒரு சுபாவத்தை நாங்கள் தியானிக்க கிருபை செய்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆம் ராஜா, நீரே வல்லமையுள்ள தேவன், நீரே சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீரே. இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, அந்த நாளில் எப்படி தகப்பனை எல்லா பிசாசுகளையும் ராஜா உடைய வல்லமையுள்ள வார்த்தையினால் நீர் விரட்டி அடித்தீரோ, அதே போல தகப்பனை இந்த நாளிலும் சுவாமி அப்பா எங்களுக்கு எதிராக நிற்கின்ற சத்துருக்களை தகப்பனை நீர் சிதறடிப்பீராக ராஜா. விசேஷமாய் தகப்பனை கத்தாவே மூளையிலே பாதிப்பை உடைய தகப்பனை ஒவ்வொருவருக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் ராஜா. எந்த கட்டுகள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது நாங்கள் கட்டவிழ்கிறோம் ராஜா. அப்பா, என்ன நுகத்தடிகள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை நாங்கள் உடைத்து போடுகிறோம் ராஜா. அபிஷேகத்தினால் நுகம் முறியும் என்று வேதம் சொல்லுகிறதே. நீரே அபிஷேக நாதரா இருக்கிறீரே ராஜா. இப்பொழுது அந்த நுகத்தை எல்லாம் நீர் உடைத்து போடுவீராக ராஜா. அப்பா தகப்பனே, உம்முடைய தகப்பனே கிருபையுள்ள தகப்பனே, அப்பா உம்முடைய கிருபையுள்ள
வல்லமையுள்ள தகப்பனை கரம் இறங்கி வரட்டும் ராஜா, இறங்கி வரட்டும் சுவாமி. உடைய பிள்ளைகளுக்கு இந்த விடுதலையை நீர் தருவீராக ராஜா. எப்படிப்பட்ட சத்ருவாய் இருந்தாலும் ராஜா, இப்பொழுது ஒரு விடுதலையை நீர் தருவீராக ராஜா. எப்படிப்பட்ட சத்ருவின் ஆதிக்கமாய் இருந்தாலும் இப்பொழுது அது முடிவுக்கு வரட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த சத்ருவின் ஆளுகை முடிவுக்கு வரட்டும். அங்கு இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை நாங்கள் ஸ்தாபிக்கிறோம் சுவாமி. அப்பா, நீர் வல்லமையுள்ள தேவனா எங்களோடு கூட வருகிறீரே மக்கள் நான் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுக்கு விரோதமான எல்லா சத்துருக்களையும் நீர் நசுக்கி போட்டு விட்டபடினாலும் மக்கள் நான் நன்றி செலுத்துகிறோம். சத்ருவின் தலையை சிலுவையிலே நசுக்கின தேவன் எங்களுடைய பட்சமாய் நிற்கிறீரே மகனா நன்றி செலுத்துகிறோம். அன்று கிதியோனை பராக்கிரமசாலியாய் மாற்றின தேவனப்பா, இன்றும் தகப்பனை கத்தாவே உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பராக்கிரமசாலியாய் நீர் மாற்றுவீராக ராஜா. நீர் அவர்களோடு கூட இருப்பதினால் அவர்களை நீர் பராக்கிரமசாலியாய் மாற்றுங்க ராஜா. அவர்கள் ராஜா உம்முடைய ராஜ்யத்திற்கென்று ஜெயம் எடுக்கட்டும் சுவாமி. அவர்களுக்கு விரோதமாய் வருகின்ற மீதியானியரை தகப்பனை அவர்கள் முறியடித்து போடுவார்களாக ராஜா. ஒரே மனுஷன் முறியடிப்பது போல நீர் அவைகளை முறியடிப்பா என்று சொன்னீரே, அப்படியே நீர் முறியடிப்பீனாக ராஜா. அப்பா, உடைய வல்லமையுள்ள கரம் அப்பா இப்பொழுது ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும் சுவாமி. அந்த சரீரத்தில் இருக்கின்ற எல்லா கட்டுகளிலிருந்தும் விடுதலையாக்கி ஒரு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுவதாக சுவாமி. நன்றி அப்பா, நன்றி ராஜா, கூடா கூடி நன்றி சுவாமி. சிந்தைகளிலே தகப்பனே அப்பா, சிந்தைகளிலே இருக்கின்ற கட்டுகள் ராஜா, சிந்தைகளை ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்ற பிசாசின் கிரியைகள் ராஜா, அவை எல்லாவற்றினின்றோ ராஜா உடைய பிள்ளைகளை தகப்பனே இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் விடுவிக்கிறோம் ராஜா. உடைய நாமத்தினாலே ஜெயம் உண்டாகட்டும். கிறிஸ்துவின் சிந்தையை தகப்பனே நாங்கள் வைக்கிறோம் சுவாமி. கிறிஸ்துவின் சிந்தையை தகப்பனே இப்படி பிள்ளைகள் தரித்து கொள்வார்களாக ராஜா. அப்பா தகப்பனே, இந்த மூளையாயிருந்தாலும் சிந்தையாயிருந்தாலும் இருதயத்தின் நினைவுகளாயிருந்தாலும் எல்லாவற்றிலும் ஒரு பரிசுத்தத்தை நீர் கட்டளையிடுவீராக ராஜா. நன்றி அப்பா, நன்றி இயேசு சுவாமி. தொடர்ந்து தகப்பனே உம்முடைய ஆளுகை தகப்பனே எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டாயிருப்பதாக சுவாமி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு எல்லா துதிகன மகிமையும் செலுத்துகிறோம் பிதாவே. ஆமேன்.